ஓ. பமுகம் நெவி சக்கரா பாட்டிவியிலான தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது கேள்விக்கானைகள் தோப்போடு செல்வி நித்யானந்தன் அவர்கள். வணக்கம் பாருங்களக்கா. வணக்கம் வாணி, வணக்கம் அன்பு உறவுகளே, வணக்கம் அதிபர் அவர்களுக்கும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் என் இனிய காலை மதிய வணக்கம். இன்று கல்விக்கணை வாரம் 621. கேட்டுக்கொண்டிருக்கும் அன்புறர்கள் வேகமாகவும் விவேகமாகவும் இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். அஹ், சமூக ஒருங்கி சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 ஆண்டாகவும் உழைப்பை ஊக்குவிக்கும் மகத்தான சிறப்பு மாதமாகவும் இம்மாதம் வைகாசி மாதம் இருக்கின்றது. இன்று 16ஆம் தேதி மே வைகாசி மாதம் 2025 ஆண்டு. மீண்டும் கேள்விக்கணை வாரம் 621 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நேவிசக்கா, பத்மினி, ஜெசி, சரோஜினி அக்கா, நகுலவதி, சிவதர்ஷினி இணைந்திருக்கிற சிவதர்ஷினி நீண்ட காலத்துக்கு பிறகு இன்று இணைந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். வேகமாக இணைந்தீர்கள் என்றால் அடுத்த நிகழ்ச்சியில் கொஞ்ச நேரம் இணைஞ்சிட்டு ஊடலாம். கொஞ்சம் வணக்கம் வாணி, வணக்கம் செல்வி, வணக்கம் வாணியக்கா. என்னென்னு வாணியக்கா எனக்கு வருது இல்ல, என்னென்னு சேர்த்து நீங்கள் இருக்கா புதுக்க முழுக்க அடிக்கவும் வருது இல்லையே. FIR FIR எஸ் ST ST AUDIO AUDIO.net. சில நேரங்களில் ஃபாண்ட் இருக்கும் பாரு, சில நேரங்களில் இப்படி அடிக்கணும். ஓகே ஓகே வந்துட்டா அப்போ அதுல கீழே மோர் தயிரும் இருக்கல்லோ, கீழே மோரும் தயிரும் இருக்கல்லோ. பண்ணி இணைஞ்சிருக்கிறீங்களா? இல்ல இல்ல அது தெரியும், அது வரையில வரையில எனக்கு அந்த இல்லை வரும், வெப்சைட் வரையில அதான் வரும். இல்லை வரும். வெப்சைட் இல்ல, சும்மாவே பாருங்க. அதுல நிகழ்ச்சிகள் கணக்க பகுதியை அப்படியே ஓபன் பண்ணப்படும். கூகுள்ல அடிச்சிங்கன்னா அதுல அந்த நிகழ்ச்சிகள் இதுலயே நீங்கள் இணைஞ்சு உள்ளுக்கு வரலாம். FIRST. வந்துட்டு வந்துட்டு ஆ வந்துட்டு வந்துட்டு சரி, வந்துட்டு ஆ வந்துட்டு. சரி நன்றி சரி வாணியக்கா, நன்றி நன்றி. சரி. சில நேரம் அது வருது இல்லை. அத்துமுதி வருது. சிவதர்ஷினி, சிவமணி, சரோஜினி அக்கா, நீசக்கா, பத்தினி, ஜெசி, நகுலவதி இணைஞ்சிருக்கிறீங்க. வாணியம்மா டுடே வாணியம்மாக்கு ஓகேயா? நான் போட்டுட்டேன், போட இல்லையா பாருங்க. கலை மறந்துட்டீங்களோ? பாருங்க உங்களுக்கு வெளியே இல்லைல்லே, ஜாயின் த கேம் போர்டில் பாரு. என்கிட்ட ஜுவன் நேம் திரும்ப போட சொல்லுவார். இது வாய் பாருங்க, போடுறேன், போட்டேன் நானே. முதலாவது தான் என்ன செல்வி அண்டி 621 தானே? ஆமாம், சரியா போட்டாச்சு. ஓகே, பாருங்க பேர் போட முடியல. வாரம் இன்டர்நெட் என்னுடைய பேர் வந்திருக்குதா? பத்தினி, பாரதி, நீசக்கா, நகுலவதி, ஜேசி, சிவமணி, சிவதர்ஷினி, சரோஜினிகா இணைஞ்சிருக்கிறீங்க. இதுல போட்டிருக்கு பேர் போட வேற கேள்விக்கணைகள் இருக்கு, உள்ளுக்குள்ள பிளாங்க் இருக்கு. Please wait for the presenter to start it. Reload வருகுது. நீசக்கா உங்களோட பெயர் வந்திருக்குது. வந்திருக்கான அந்த எங்களை திரையில வந்திருக்கான இல்ல, அது கொஞ்சம் கிளம்பி ஓப்பன் பண்ணாதான் வரும். லோஜினி உங்களுக்கு இணைய முடிஞ்சு எனக்கு வேறு கேள்விக்கணைகள் அதை அமர்த்தி போட்டு இருக்கும். அதுல அமர்த்த கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏதோ வருது போல. கேள்விக்கணைகள் அந்த இது வந்திருக்குது, ஆனால் கீழுக்கு அந்த பேர் போடுற அந்த இது லிங்க்
இப்பதான் லோட் ஆகுது. இப்ப இன்டர்நெட் பிரச்சனை ஓகே. கொஞ்சம் கொஞ்சமா தான் வருது. ஸ்லோ ஸ்லோ. அப்ப இன்றைக்கு நல்லா தான் முடியாது. என்னன்னு தெரியல. ஓஜினி ஊனி ஒன்று நிக்குது, அப்படியே விடுவோம். ஓகே, வந்துட்டேனே. யோகினி வந்துட்டீங்க. ரோஜினி. ஓகே ஓகே. இப்ப மீண்டும் ரோகிணி, ஜெசி, நகுலவதி, சிவமணி, சரோஜினி அக்கா, பத்மினி, கலவாணி, நேவிஸ் அக்கா இணைஞ்சிருக்கிறீங்க. முதல் சிவதர்சினி இருந்தார். சிவதர்சினி பெயரை காணவில்லை. அவருக்கு ரெடி என்றால் நீங்கள் விளையாடலாம். மீண்டும் அனைவருக்கும் சிறப்பான பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேகம் விவேகமாக இணைந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுக்கான கேள்வி ஆரம்பமாகின்றது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்று சில சொற்கள் எல்லாம் தமிழ் சொற்கள், நீங்கள் மற்ற எதிர்ச்சொல், ஒத்த சொல்லுகள், பழமொழி, முதுமொழிகள் சேர்க்கிறது எல்லாமே கேள்விகளும் இருக்கின்றது. நீங்கள் பார்த்து பார்த்து கடையடைந்து நீங்கள் செய்யுங்கள். 12 செகண்ட் 10 செகண்டுகள் இருக்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்றால் அதற்குரிய தமிழ் நடுவண் அரசு. உசிர் உயிர். உசிர் உயிர். இது சரி தவறு. பேச்சு வழக்கு சொல். பிரக்கெட் சொல். பிரக்கெட்டுகளை வருவதை கவனித்தீங்களா? சரி, அது சரியானது. வெந்நீர். வெந்நீர். சரி. பயிறு. பயவு. புஞ்சை. புன்சை. நஞ்சை புஞ்சை வச்சிருக்கிறார்களுக்கு இது தெரியும், சரியாக வராது. நஞ்சை புன்சை. சரியானது. அரைதல். தேய்தல். உங்களுக்கானது அரைதல். அரை. அரைதல். தாக்குதல். செலுத்துதல். அறைதலுக்கு மீண்டும் அறைதல், தாக்குதல், செலுத்துதல். தாக்குதல் என்பது சரி, அறைதல் என்பதும் சரியானது. அப்ப என்ன பிழை வருது? தாக்குதல் மன்னிப்புடன் அறைதலுக்கு அதுலயே போட்டுட்டு அந்த அறைதலும் சரி, ஆனா அதுவும் சரிதான். நான் பார்க்கிறேன். இரவம். இரவு. இரவம். அந்த சொல்ல எதையும் போட்டு பார்க்கிறேன். இரவம். இரவம். இறால் மீனுக்கு ஆன ஒரு சொல் இரவம். ஒரு என்றால் ஒன்று. உனக்கானது ஒரு. அலி. இகழ். விலங்கு. இகழ் ஒரு. கரு. உங்களுக்கானது கரு. நடு. குறைவி. தினம். சினம். கோபம். கரு. விரல்.
விரல். மூங்கில், அச்சம், வெற்றி. விரல் என்பது ஒரு மரம். மூங்கிலுக்கான ஒரு ஒத்த சொல் விரல். சத்தத்தை படிப்போட கதை விருந்தோம்பி இல்லாததெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொறுப்பு. வித்தும் உடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் குலம் குலம் தலம். மிச்சில் மிசைவான் குலம். பெருமவற்கு யாம் அறிவதில்லை அறிவறிந்த மக்கள் வேறல்ல புற புற சுர. புற இன்றைக்கு உங்களுக்கு தாய்லாந்து அதனுடைய தலைநகரம் சுஷான்பேன் பேங்காக் அங்காரா. பேங்காக் என்பது துருக்கின்ற ஒரு உடன் தான் அங்காரா. அதில் ஒரு பெரிய முன்னைய பெயர் தாய்லாந்தின் முன்னைய பெயர் சக்கரி லாகோஸ் ஷயம். ஷயம் என்பது முன்னைய பெயர். மொத்த பரப்பளவு அடிப்படையில் தாய்லாந்து எத்தனையாவது நாடாகும்? மொத்த பரப்பளவின் அடிப்படையில் 50, 51, 52. ஆனா எனக்கு 0 வந்திருக்குது இன்கரெக்ட். மக்கள் தொகை அடிப்படையில் இது மக்கள் தொகை அடிப்படையில் இது எத்தனையாவது நாடு? வேகமாக போடுங்கள். 20, 25, 30. அந்த நாட்டு நாணயம் தாய்லாந்து நாட்டினுடைய நாணயம் மபேசு ஜினி பாட். பாட் என்பது அந்த நாட்டு நாணயம். அதனுடைய அழைப்பு குறி தாய்லாந்து நாட்டுக்குரிய அழைப்பு குறி 66, 56, 46. அறுபத்தி ஆறு என்பதுதான் முன்னூத்தி அழைப்பு குறி. இப்ப நீங்கள் முடித்து வையுங்கள். நன்று கொளுத்தாள் வெளியில் தங்காது மாண்டு வங்காது வலையில் தங்காது. விளையில் தங்காது. துணை போனாலும்
துணை போகாதே வாய்ப்பளவியம் துணை போகாதே கேபிள் என்பதற்கு ஒரு சொல் வடம். அது கம்பி வடம், கட்டுனர் அல்லது அருந்தகம். இதனுடைய தமிழ் வடம் அல்லது கம்பி வடம். சிமெண்ட் வட்ட ஆய்வம், வேதிப்பொருள், பஞ்சுகை. சிமெண்ட் பஞ்சுகை என்பது சிமெண்ட்டுக்கான தமிழ். பார்மசி மருந்தகம், நிலையம், தொழிலகம். மருந்தகம் மலேசியாவில் ஆசிரியர் நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? மலேசியாவில் 15ஆம் தேதியா அல்லது இன்றா அல்லது நாளைக்கா? நேற்றா அல்லது இன்றைய தினமா அல்லது 17ஆம் தேதியா? இன்று 16ஆம் தேதி மலேசியாவில் ஆசிரியர். அந்நியர் நாள் பரகுவே நாட்டில் கொண்டாடப்படுகிறது. எந்த நாள்? பரகுவேல 15ஆம் தேதி, 16ஆம் தேதி, 17ஆம் தேதி. அது 15ஆம் தேதி பரகுவேல அந்நியர்கள். லித்துவேனியா இதனுடைய தலைநகரம் என்ன? லித்துவேனியா வில்லியன்ஸ் பிரான்சியா. லித்துவேனியா இதனுடைய தலைநகரம் வில்னியஸ் என்பது லித்துவேனியாவின் நாட்டினுடைய தலைநகரம். அந்த நாட்டினுடைய நாணயம் என்ன? லித்துவேனியா நாட்டினுடைய ஜூரோ. ஜூரோ என்பது அந்த நாட்டினுடைய தலைநகர். அரிசி நாடு என்று அழைக்கப்படுவது எந்த நாட்டை? அரிசி நாடு. தாய்லாந்து, இந்தியா, இங்கிலாந்து. என்னடா சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய தாய்லாந்து. உலகிலே மிக சிறிய தீவாக உள்ள நாடு? துவாலு, சிலி, நவலு. சர்ப்ரைஸ் பண்ண வரும்ல, கொடுக்கின்றது. நவரு என்பது பால். இது திரவ உணவு. பால். பேர்ன் செய்தி பால். மீன். கீழை என்பது துன்பம். அழகானது கீழை. கண் அழுத்து அல்லது கண் ஒழுக்கு, கண் எரிவு.
கண் அழுக்கு. என்று அதை சொன்னார். கிறுகிறு, கிசுகிசு, கிசுகிசு. குசு குசு என்று அதை சொன்னார். என்று மான்கள் ஓடின. சத 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 சவ சவ. சரசர என்பது சரியானது. எதிர்கருத்து தூறல். எப்போதாவது ஈரமான. தூறல். ரெண்டும் பிள்ளையா வருது. ரெண்டும் பிழை. ரெண்டும் வரையும். ஓகே, அடுத்தது போடும். அணங்கு. தர்மத்து பராமரித்தல். பெண் உதடு எழில். பெண் என்பது அணங்கு. வடமொழி விசாரம். கவலை, பற்று, அழித்தல். கவலை, விசாரம். இந்திய விழா நடைபெற்ற நகரம் எது? இந்திய விழா. லண்டன், பாரிஸ், அம்ஸ்டர்டாம். லண்டன், பாரிஸ், அம்ஸ்டர்டாம். லண்டன் என்பது சரியானது. ஒரே ஏதோ போட்டிருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். ஜெர்மன் பேரரசை நிறுவியவர் யார்? ஜெர்மன். பிஸ்மார்க், தோமஸ் மெகஸ்தனிஸ். பிஸ்மார்க், தோமஸ் மெகஸ்தனிஸ். ஜெர்மன் பேரரசை. பிஸ்மார்க் என்பது சரியானது. மாற்றங்கள் மாறும். வேகம். உலகில் கைத்தடியகம் தயாரிப்பதில் முதலாவது நாடு. வேகம். ஜெர்மனி, சுவிஸ், இத்தாலி. சுவிஸ் என்பது சரியானது. வெள்ளை தங்கம் எனப்படுவது கோதுமை பால். முதல்ல ஒன்று வர வேண்டியது வரையில சொல்லலாம். சரி, அடுத்ததை போட்டு வராது. ஓகே, பருத்தி என்பது பதில் வரவில்லை. ஓகே, சிம்மணி, ஜெசி, பருத்தி. ஓகே, எண்டவர் விண்ணோட்டம் தனது முதலாவது பயணத்தை முடித்து பூமிக்கு திரும்பியது 1992, 90, 95. 1992. குவைத் பெண்களுக்கான வாக்குரிமை எந்த ஆண்டு வழங்கியது? குவைத் பெண்களுக்கான வாக்குரிமை 2000, 2005, 2007.
2005 என்பது சரியானது. சிவமணி அவர் மிகச்சிறப்பு. 2567 புள்ளிகளை பெற்றிருக்கிறார் சிவமணி அவர்கள். நீண்ட நாளுக்கு பிறகு மீண்டும் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். டிசி 2332 புள்ளிகள். பத்மினி 2321 புள்ளிகளை பெற்றிருக்கிறார், மிகச்சிறப்பு. நெய்சக்கா 2116, நகுலவதி 2040, வாணி 1941, சரோஜினியக்கா 1980, லோஜினி 1635. சிறப்பித்த அனைவருக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதில் 2 கேள்வியா அடுத்த வாரத்தில் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். ஆச்சரியம் ஆனாலும் உண்மை. வாழ்த்துக்கள் சிறப்பு. எனக்கு இன்டர்நெட் பிரச்சனையால எல்லாம் 4-3 கேள்வி வரவும் இல்லை, வந்தது அமர்த்த சப்மிட் பண்ண படையில அப்படியே போயிட்டு 4-5 வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். சோமனியக்கா வாழ்த்துக்கள். நன்றி வாணியக்கா, விடைபெற்றுக் கொள்கிறேன். அது எல்லாருக்கும் ஒத்தபடி இல்ல தானே புள்ளி. அடுத்த வாரத்துல 2-3 இதை போனேக்களை அது மற்றது வரையில சரி. வேகமாக தயவு செய்து இணைஞ்சு கொள்ளுங்க. இந்த நேரத்தை கருதி கொண்டு அடுத்த நிகழ்வுக்கும் இடம்பெற வேணும். நான் வேலைக்கு இறங்க வேணும். சரி, இப்பொழுது வாணி நீங்கள் இது ஒரு கேள்வி, அதுல ஒரு கேள்வி. ஓகே, கேட்கப்பட்ட 2 கேள்விகளும் ஒரு கேள்வி இதை ஒரு எடுத்த கேள்விங்க இதுல. ஓகே, சரி. ஒரேடியா நான் கேள்வியை தருகிறேன், நீங்கள் உள்வாங்கி போட்டு சொன்னா உங்களுக்கு லேசாக இருக்கும். ஓகே, ஆறுதலா சொல்லுங்க. நீங்கள் தாயகத்தில எல்லாம் பாசிய சாலை என்று போற மாதிரி YMC என்று நாங்கள் கதைச்சிருப்போம். சொல்லுங்க. அது போல இன்றைக்கு உங்களுக்கான கேள்வி என்னன்னா, YMCA என்று அதனுடைய விரிவாக்கம் என்ன? அதே போல YWCA இதனுடைய விரிவாக்கம். திரும்பியும் மீண்டும் சொல்றேன், YMCA எங்களுக்கும் இளம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஆனதுதான். அதை யோசிச்சீங்கள் என்றால் நீங்கள் பதில் சொல்லலாம். YMCA, YWCA 2 தரம் தானே தாரீங்க? இல்ல, ஒரு எழுத்து வித்தியாசம். அவருக்கா சொல்லுங்க. YMCA ஒன்று தந்த நீங்க, ரெண்டாவது YWCA. ஆமா, இதை நீங்கள் தேடி போட்டு சொல்லுங்க. இப்போ முதலாவதாக அடுத்த கேள்வி வேகமாக சொல்லுகிறேன். உலகில் ஏற்கனவே தந்ததுலதான் பணக்கார நாடுகளில் முதலிடத்தில் இருக்கும் 10 நாடுகளில் 2 நாடுகள் சொல்லலாம். யார் முதல் ஸ்டார்ட் பண்ண போறீங்க? வாணியா? வாணி சொல்றேன். தயவு செய்து பொருங்க. சரோஜினியக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாணி, மீண்டும் உலகில பணக்கார நாடுகளில ஏற்கனவே தந்திருந்தேன். இதில் 10 நாடுகள்ல நீங்கள் 2 நாடை சொல்லுங்க. வாணி, ஓகே. கவனமா கேள்வியை கேட்டீங்களா? அப்படி இல்லையா நீங்கள் அடுத்த சொல்ல போறா நீங்கள் சிங்கப்பூர், சீனா. ஓகே, சரோஜினி அக்கா நீங்கள் என்னத்துக்கு சொல்ல வந்த? நீங்க ரெண்டுக்கும் சொல்லுவீங்களா? சொல்லுங்க. Young Men's Christian Association. ஓகே. அது
Young Women's Christian Association. ரெண்டு இருக்குது. வாழ்த்துக்கள். ஓகே, நான் பணக்கார நாட சொல்றேன், 2 நாடு. ஓகே. அவ சொல்லிட்டு தானே 2 நாடு வந்துட்டுது, அமெரிக்கா சீனா வந்துட்டுது. நான் ஜெர்மனி ஜப்பான் சொல்றேன். தயவு செய்து ஆரம்பத்துல இருந்து ஆட்கள் சொல்றதை உன்னிப்பா கேட்டீங்கன்னா லேசா இருக்கும். அடுத்தவர் சொல்லலாம். சிவமணி, நீங்களும் இணைஞ்சி இருக்கிறீர்கள். கடாரண்டி, நீங்களும் சொல்லலாம். ஜெசி, உங்களுக்கு முடிஞ்சால் இணைஞ்சு சொல்லுங்க. நேமிசக்கா? அமெரிக்காவும் கட்டாரும் சொல்றேன். அமெரிக்கா, கட்டார். சரி, நேமிசக்கா? நான் குவைத்தும் என்ன சொல்றது, சுவிஸை சொல்றேன். சுவிஸ். நகுலமதி? நான் சொல்றேன் நோர்வே மற்ற சுவிட்சர்லாந்து. நோர்வே, சுவிஸ். மற்றவர்கள் சொல்றதையும் கவனமாக கேளுங்க. நோர்வே என்று சொல்றதுன்னா அந்த அங்க வழி இல்லை என்றுதான் அர்த்தம். நோர்வே சொன்னீங்க, அதைத்தான் சொன்ன. நோர்வே என்ற அங்க வழி இல்லை. அடுத்த வாழ்த்துக்கள், சிறப்பு. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்தவர் யார் சொல்ல இருக்கிறீங்க? லோஜினி யாரு? வேறு யார் அதுல நிற்கிறவர்? சரி, யாராவது சொல்ல முயற்சிக்க போறீங்களா? சொன்னவர்களே தவிர. சரோஜினி அக்கா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க 2 நாளை சொல்லுங்க. அது நீங்க சொன்ன பிறகு நான் சொல்றேன். சுவிஸ், கனடா. இந்த நான் சுவிஸும் கனடாவும். ஓகே. அப்ரிவேஷன் சொல்றதோ அது சொல்ல தேவையில்லை, சொல்லிட்டேன். சரோஜினி ரெண்டு பேரும் கதைக்கிறீங்களா? ஒரு விளங்க இல்லையக்கா? சரோஜினி அக்கா? சுவிஸும் கனடா இல்லாத நீங்கள்? அமெரிக்கா. ஓகே, அமெரிக்கா ஏற்கனவே சிவமணி சொல்லி இருந்தார். ஓகே, நன்றி. இப்ப இணைஞ்சவர்களை தவிர வேற யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல போறீங்களா? ஓடி வாருங்கள். நான் சொல்லவா? உங்களுக்கு நீங்கள் வந்துடுதல்ல உங்களோட பேர்? நான் விளங்க சொல்லிட்டேன் முதலாவது. அதுதான், அவ்வளவுதான். குவைத்தும் சுவிஸும் சரியான அதிக சொல்லி இருக்கிறீங்க. நோர்வே, சுவிஸ் சொல்லி இருக்கிறார் நகுலவதி. சரோஜினி அக்கா சுவிஸ், அமெரிக்கா சொல்லி இருக்கிறார். மற்றது பத்மினி ஜெர்மனி, ஜப்பான் சொல்லி இருக்கிறார். வாணி சிங்கப்பூர், சீனா சொல்லி இருக்கிறீர்கள். ஓகே, இப்பொழுது இதில் வந்தது நாடுகளை பாருங்கள். உலகில பணக்கார நாடுகள்ல முதலாவதா இருப்பது லக்சம்பர்க், இரண்டாவது நோர்வே. யார் நகுலவதி? உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நோர்வே. மூன்றாவது சுவிஸ், வாழ்த்துக்கள். நாலாவது அயர்லாந்து, அஞ்சாவது ஐஸ்லாந்து, ஆறாவது கட்டார், ஏழாவது அமெரிக்கா, எட்டாவது டென்மார்க், 9வது சிங்கப்பூர், 10வது ஆஸ்திரேலியா. சரி, நீங்க சொன்ன அடிப்படையில் பிறகு நான் பார்த்துக் கொள்வேன். ஓகேயா? சரி, இந்த 2வது சான்ஸ் இல்ல. சரி, இப்பொழுது இதே போல என்ன ஒரு இது ஒன்றுக்கு நீங்க சொல்லுங்க. டக்கண்டு வேகமாக உலகில வேகமாக வளர்ந்து வரும் நாடுகள் பட்டியலில முதல் இடத்தில் இருக்கும் 10 நாடுகள். வேகமாக எல்லா விதத்திலும் வளர்ந்து வரும் நாடுகளில்
அதிகமான நாடுகள் ஆசிய நாடுகளில் இருக்கிறது, ஆப்பிரிக்காவிலும் இருக்கிறது. சரி, யார் முதலாவதாக இணைஞ்சு சொல்ல இருக்கிறீங்களா? நான் இந்தியா சொல்றேன்னு சொல்லியக்கா. சிவமணி நீங்க சொல்லுங்க. இப்ப நான் கூப்பிடுறாங்க, சொல்லுங்க. இந்தியா சொல்றேன். ரெண்டு சொல்லுங்க. சீனாவும் இந்தியாவும். சீனா இந்தியா. அடுத்தவர் யார் சொல்ல போறீங்க? நகுலவதி நீங்க சொல்லுங்க. கேட்டு வச்சு கொள்ளுங்க. கேள்வி இருக்கா? திருப்பி இருக்கா சொல்லுங்க. கேள்வி இருக்கா? உலகில வேகமாக வளர்ந்து வரும் நாடுகள்ல 10 நாடுகள், அதுல நீங்க 2 நாடு சொல்லுங்க. அதிகமான நாடுகள் ஆசிய நாடுகள் இருக்கிறது. சொன்ன நாடுகளை தவிர்த்து நீங்கள் முயற்சி செய்தீங்கன்னா நல்லதாக இருக்கும். முதல் சொன்னது இந்தியா கேட்டது, மற்றது கேட்கல. இந்தியா சீனா சொல்லி இருக்கிற. ஓகே, நீங்க சொல்லுங்க. 2 ஐரோப்பா வராதா? நான் ஐரோப்பா என்றாலும் கூட சொல்லி இருப்பேன். அது விட்டு நீங்க கூடுதலாக அது ஆப்பிரிக்காவிலும் நாடு இருக்கிறது. தாய்லாந்து, மலேசியா. தாய்லாந்தும் மலேசியா. ஓகே, நான் விடைபெறேன். ஓகே, நன்றி. இணைந்தவருக்கு நான் சொல்லவா? பத்தினி சொல்லுங்க. அடுத்த வாணி. ஜப்பான் இருக்குது. ஜப்பான் இருக்குதா? எங்க இருக்குது? ஜப்பான் சொல்ற. நீங்க உலகில 10 நாடுகள் சொல்லி சொன்னீங்க. நீங்க ஆசிய நாடுகள்ண்டா ஜப்பானும் ஆசிய நாடு தானே? அது தெரியாது. மற்றது இத்தாலிய சொல்லி பாக்குறேன். இத்தாலி இப்ப உங்களுக்கு ஆசியாவுக்கு வந்ததுன்னா? ஆசியாவில இல்ல, நீங்கள் ஆசியா நாடுகளும் இருக்கு. வாழ்த்துக்கள் வாணி. வாணி என்னத்த சொல்ல, ஆசிய நாடு பொறுக்க சொல்றேன். ஆசிய நாடுகளும் இருக்கிறது. ஐரோப்பாவில விட ஆப்பிரிக்காவிலேயும் 2-3 நாடுகள் வேகமாக வளர்ந்து வர நாடுகள்ல இருக்கிற பட்டியல் 10ல இருக்கிறது. இதில் இந்தியா வந்திருக்கிறது, சீனா வந்திருக்கிறது, தாய்லாந்து சொல்லி இருக்கிறார்கள், மலேசியா, ஜப்பான், இத்தாலி. ஓகே, இப்ப ஜப்பானை பொறுத்தளவில் எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. ஜப்பான் ஏற்கனவே வளர்ந்து வந்திருக்கிற நாடுகள்லாம் ஏற்கனவே அது இருக்கிறது. கேள்வியே வடிவாக உள்வாங்கிறது இல்லை. உலகில இப்ப வேகமாக வளர்ந்து வர நாடு தமிழ்ல சொல்லி சொல்றேன். ஓகே, சொல்லுங்க. பாகிஸ்தான் சொல்றேன். பாகிஸ்தானா? வேற ஒன்று சொல்லுங்க. என்ன உண்டு? சீனா சொல்லிட்டேன் தானே. அது சீனா வந்துட்டு பாகிஸ்தான் இல்ல, சீனா நான் சொன்னேன்னா இல்ல, சிவமணி ஏற்கனவே சொல்லி அவர் சொன்னது. ஓகே ஓகே, பாகிஸ்தானும் மற்றது வந்து மால்டிவ்ஸ் சொல்றேன். மாலதீவை சொல்றீங்களா? மாலதீவ். நான் சொல்லவா? ஆப்பிரிக்காவில கானா நாடும். கானா அது பேரு. பெருவா? பேரு நாடு பேருன்னு சொல்லி பெரு இப்ப எங்க வந்தது? ஆப்பிரிக்காவுக்குள்ள இல்லையா? அது அப்ப எங்க இருக்குது? எனக்கு தெரியாது. ஆப்பிரிக்காவில் தானே இருக்குது. எனக்கு தெரியல. பேரு அங்க இருக்கு. சரி, அப்போதான் முதல் நவலவி சொன்னவாறு நோவே இல்லாம இருக்கு. நோவேல இருந்தா அப்ப என்ன செய்வது? சரி, அடுத்த இன்னும் ஒரு நாள் சரோஜினியக்கா அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். இல்லை, அவர் சரோஜினி சோதராஜ் அவர்களுக்கு பத்மினி அவர்கள் ஏதாவது ஒரு வழியை சொல்லி கொடுங்க ப்ளீஸ். அவர்
கயானாவும் கயானாவும் லிபியாவையும் சொல்லுவா. இந்தியா ஆல்ரெடி வந்துடுது. ஓகே, பரவாயில்ல. இல்லை அவர் அந்த லேப்டாப்பை ஏதோ உண்டு அவரை மாற்றி செய்யணும். ஆமாம், சரி. உழவு பெருந்தானதுல இதுல வேகமாக வளர்ந்து வர்ற நாடுகளை இந்தியா முதலாவது, 2வது வியட்நாம், 3வது சீனா, 4வது பங்களாதேஷ், 5வது பிலிப்பைன்ஸ், 6வது ருவாண்டா, 7வது எகிப்து, 8வது இந்தோனேசியா, 9வது நைஜீரியா, 10வது எதியோப்பியா. இந்த நாடுகள் தான் இப்ப வளர்ந்து வர்ற நாடுகள்ல இருக்கிறது. ஏற்கனவே ஒரு தடவை நான் இப்ப அண்மையில் கேட்டு இஸ்லாமியர்களை நினைவுங்கள் என்று சொல்ல வாணியுடனே நீங்கள் தான் இந்தோனேசியா சொன்னீங்க அதிகமாக. பரவாயில்ல. ஆமாம், இன்று இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணி மோகனுக்கும் கலந்து வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும் அருண்குமார் அவர்களுக்கும் மீண்டும் இணைந்து சிறப்பிக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, வாணி திங்கட்கிழமை நிகழ்ச்சி செய்கிறதா அல்லது வெள்ளிக்கிழமையா? திங்கள் செய்யலாம். புதன்கிழமை தான். ஓகே, நன்றி. மீண்டும் திங்கட்கிழமை கேள்வி கணை நிகழ்வோடு சந்தித்துக் கொள்கிறேன். நன்றி வாணி. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எங்கே எல்லாரும் ஓடிட்டார்கள். இருக்கிறோம். சரி, இருக்கிறவர்கள் வரலாம், கேட்டுக்கொண்டிருப்பவர்களும் அங்கே இங்கெல்லாம் குரல் வருது, இதில் வந்து இணைஞ்சு கொள்ளுங்க ப்ளீஸா. நன்றி, வணக்கம். அங்கே இங்கெல்லாம் குரல் வருது, நீங்கள் வருது 2 வளங்கள்ல சிலருக்கு. நன்றி, வணக்கம். நன்றி வாணி. நான் மீண்டும் இணைந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இரவுக்கு வருகின்றது கேள்விக்கானைகள் தோப்பட செல்வி நித்யானந்தன் அவர்கள். நன்றி, வணக்கம். தனியாக விட்டுட்டு ஓடிடாதீங்க. நன்றி.